வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுமக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு நிறையா அதிரடி அறிவிப்புகளை தமிழக அரசு செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான ஒரு அலர்ட் அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. சில சிக்கல்களை தவிர்க்கிற வண்ணம் இந்த அறிவுரை வழங்கியிருப்பதாக தெரியுது. தமிழகத்திலேயே 36,954 நியாய விலை கடைகள் இருக்குது. இந்த கடைகள் மூலமாக 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலமாக எல்லா அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகவும் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, மண்ணெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் மலிவு விலையிலையும் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே இதன் மூலமாக பயனடைஞ்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கிறது, செல்போன் பதிவு எண்ணை மாற்றுறது, ரேஷன் கடைகளுடைய செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தமிழக அரசினால் நிறைய நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் எடுத்துகிட்ருக்காங்க. அதே போல் 2.8 லட்சம் குடும்பத்தினருக்கு இந்த மாதத்திலேயே புதிய அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு நிறைய குடும்பங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. மேலும் இந்த பணி தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களுடைய பெயரை நீக்குவதில் ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது குறித்து கூட்டுறவு உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் இருக்காங்க. 7 கோடி உறுப்பினர்கள் அந்த ரேஷன் கார்டில் இருக்காங்க. கார்டு உறுப்பினராக இருக்கிற ஒருவர் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அடக்கம் செய்யும் போதே உயிரிழந்தவர்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் உறவினர்கள் கவனக்குறைவாக இருக்கிறதுனால உயிரிழந்தவருடைய நபருடைய ஆதார் கார்டுக்கு பதிலாக வேறு யாராவதுடைய ஆதார் கார்டை கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டை கொடுத்து அந்த டைமில் அந்த வேலையை அவங்க முடிச்சிடுறாங்க. அதே டைமு ஊழியக்காரர்களும் கவனமாக சரி பார்க்கறதில்ல. அடக்கம் செய்யப்பட்ட நபரோட ஆதார் நகலை மொத்தமாக சேர்த்து அலுவலகத்துக்கு, அதாவது ஆஃபீஸுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதன்படி மின் ஆளுமை முகாமை வாயிலாக ஆதார் எண் அடிப்படையில் ரேஷன் கார்டிலிருந்து பெயர் நீக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்றீங்க. ஆஃபீஸர்ஸும் ஒருவேளை கவனக்குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு டைரெக்டாக அனுப்பிவிடும்போது ரேஷன் அட்டைதாரர்களுடைய யாருடைய ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை செக் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டில் அவங்களுடைய பெயரை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கவனக்குறைவாக இல்லாமல் நீங்கள் யாருடைய ஆதார் கார்டை கொடுக்கணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டை செக் பண்ணி கொடுங்க. அதே போல் இதுக்கப்புறம் யார் உயிரிழந்தாங்களோ அவங்களுக்கு பதில் யார் ஆதார் கார்டு கொடுத்தாங்களோ அவங்களுடைய எண்ணை தவறாக கொடுத்துட்டிங்கன்னா உணவு வழங்கல் துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெயர் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து குடும்ப உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 3 வருடங்களில் மட்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பெயர்கள் நீக்கியிருக்காங்க. ஏன் எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ரீசன். அதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் யாருடைய பெயரை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை தான் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த டைமில் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அவங்க என்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. மாற்றி உங்களுடைய ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா அது பிற்காலத்தில் சிக்கலில் கொண்டு நிற்கும். ஸோ இது தமிழக அரசால் அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு.
அந்த டைமில் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுக்காம யாருடைய ஆதார் கார்டு தேவைப்படுதோ அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.